அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள், மார்ச் மாத ராசி பலன்கள் 2026 மகர ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசி, உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், சனி வந்து 3ஆம் இடத்தில் இருக்கார். சனி 3ஆம் இடத்தில் இருக்கார் மீன ராசியில். உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு, அதாவது 5 கிரகம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்குது. உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல குரு மிதுன ராசியில் இருக்கார். ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல கேது சிம்ம ராசியில் இருக்கார். இதுதான் இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருக்காருங்க. இந்த மாதம் பாருங்கள், சுக்கரனோட போய் சுக்கரன் சனி சேர்க்கை இருக்கிறனால அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். ராசிநாதன் தனிச்சிருக்கிறதுக்கும் ஒரு பாவகிரகம் தனிச்சிருக்கும் சுபகிரகம் சேர்ந்து இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ ராசிநாதனோட சுக்கரன் இருக்கிறனால, உச்ச சுக்கரனோட சனி இருக்கிறனால, சேர்க்கை ஏற்படுறதுனால இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க கஷ்டத்துலேயும் பிரச்சனையிலையும், கடன் தொழிலையும், குடும்ப பிரச்சனையிலையும், வேலையில் பிரச்சனையும், தொழிலில் பிரச்சனையிலையும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் ஏகப்பட்ட கஷ்டங்களையும் ஒரு அசிங்கமானத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க. கடன் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு அதிகமாக கடன் இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது. அதை எப்படி தான் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதம் ராசிநாதனோட சுக்கரன் இருக்கிறனால, அது உங்கள் ராசிக்கு வந்து ராஜயோகாதிபதி கிரகம். ராசிக்கு வந்து சுக்கரன் வந்து 5ஆம் அதிபதியாகவும் உங்களுக்கு 10ஆம் அதிபதியாகவும் சுக்கரன் வந்துடுவார். அந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உச்சநிலை அடைகிறனால இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குன்னு சொல்லிடலாங்க. ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. 7.5 சனியில் நான் கஷ்டப்பட்டு இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க. இப்போ ஜனவரி பிப்ரவரி மாதத்தை விட இந்த மார்ச் மாதம் உங்களுக்கான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசிநாதனோட உச்ச சுக்கரன் சேர்றார். அது உங்கள் ராசிக்கு நல்ல கிரகம் சுக்கரன். அப்போ ஆசை நிறைவேறும் உங்களுக்கு, சரிங்களா? முயற்சி சக்ஸஸ் ஆயிரும். தடங்கள் எல்லாமே உடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். 2ஆம் இடத்துல வந்து பாருங்கள், செவ்வாய் இருக்கார், ராகு, இதெல்லாமே இந்த பாவகிரகமெல்லாம் இருந்து உங்களுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனை, பண கஷ்டம் இதெல்லாம் கொடுத்தா கூட குருவோட பார்வை ஒரு பக்கம் சரி செஞ்சிட்ருக்கு. எப்படியோ சமாளித்து வந்துட்டீங்க. ஏன்னா பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனைனால வந்து பார்த்திங்கன்னா தலை குமிஞ்சு நின்ன மகர ராசிக்காரங்க அதிகம். பண கஷ்டத்தினால, குடும்ப சூழ்நிலையினால ஒரு மனசு நிம்மதியே கிடையாது. ஆனால் இந்த மாதம் ஈஸியாக சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க. பிரச்சனையிலேருந்து ஈஸியாக உங்களால் வெளிவர முடியும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சன் வருங்க. உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனை வரும். பேச்சு கொடுத்து, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஒன்று செஞ்சு தரேன், ஒன்று பண்ணித்தரேன், அதை முடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்கிற மாதிரி வரும். அதனால் வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்காதீங்க. மகர ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல் சம்பந்தமான பிரச்சனை, ஒரு சில பேர்த்துக்கு பல் சம்பந்தமான பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை, பல்லில் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? அது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது, சின்ன பாதிப்பு கொடுக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொண்டு போய் விடாது. மற்றபடி இந்த மாதிரி வீடு வாங்கலாமான்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. அதெல்லாம் தாராளமாக பண்ணலாங்க. ஏன்னா சுக்கிரன் உச்சமடைகிறார். அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் உச்சமடைகிறதும் உங்களுக்கு 4ஆம் அதிபதி செவ்வாயும் குருவோட பார்வையில் இருக்கிறதும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. அப்போது நிலம் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதுக்குண்டான தகுந்த மாதம் தான் இந்த மாதம், சரிங்களா? கடனுடன் வாங்கியாவது, ஏன்னா எல்லாத்துட்டும் கையில் பணம் இருந்து உடனே வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வாகனம் வாங்கணும்னு அந்த அமைப்பு எல்லாத்துக்கும் வந்துடாது. நீங்கள் கடனுடன் வாங்கியாச்சு மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரியாவது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு, சந்தர்ப்பம் இந்த மாதம் உருவாகும், சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 10ஆம் இடத்தையும் குரு பார்த்துறாரு. அப்போ 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால வெளிநாடு உங்களால் போக முடியும். மகர ராசிக்காரங்க வெளிநாடு போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு பாஸ்போர்ட் கிடச்சி, விசா கிடச்சி, அந்த பிஆர் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு, சந்தர்ப்பம் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். கவலையப்படாதீங்க. அதேமாதிரி 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு வேலையிலேருந்து ப்ரொமோஷன் கிடச்சிரும், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறது, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அமைய உருவாயிரும். ஒரு சில பேருக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கிறது, இன்டர்வியூ ஏற்கனவே அட்டன் பண்ணவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், சரிங்களா? 6ஆம் இடங்கிறது கடன். இப்போ அந்த கடனை குறிக்கிற இடத்துல குரு இருக்கிறதுனால சுப கடனாக வாங்குவீங்க போகிறீங்க, நல்ல கடனாக வாங்க போகிறீங்க. அதாவது நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறதுக்காக கடன் வாங்கக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ வேலை விஷயத்தில் பிரச்சனை இல்லை, கடன் விஷயத்தில் பிரச்சனை இல்லை. எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். பணப்பிரச்சனை இருக்க தான் செய்யும், ஆனால் உங்களால் சமாளிக்க முடியும். இதுக்கு உண்டான அமைப்பு சுக்கிரன் வந்து உங்களுக்கு சனியோட சேர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. அதனால் வந்து உடல் ஆரோக்கியத்தில் ஹெல்த் பிரச்சனைகள் வந்து இந்த மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த பைல்ஸ் பிரச்சனை, இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஒரு சில பேத்துக்கு வரும். அதனால் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா. ஆனால் பெரிய பாதிப்போ பெரிய கஷ்டமோ கொண்டு போய் விடாது, அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா. சுக்கிரன் நல்லா இருக்கிறனால உங்கள் ராசிக்கு வந்து அவர் தான் 5ஆம் அதிபதி. புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க, புத்திர பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் போது பயன்படுத்திக்கிங்க. அடுத்து வந்து சூரியன் வந்து பாருங்கள் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் அதிபதி. அவர் 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு உங்களுக்கு சனியோடு இருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறனால அவர் பெரிய அளவுக்கு துன்பத்தை கொடுத்துட மாட்டார் உங்களுக்கு. ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலைக்கு உண்டான முயற்சி சக்ஸஸ் ஆகும். கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், அந்த வாய்ப்பு இந்த மாதம் ஒரு சில பேர்த்துக்கு மகர ராசிக்காரங்களுக்கு உருவாகும். சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போயிடுவாருங்க. அதான் இந்த மாதம் 4ஆம் இடத்துக்கு ஆரம்ப பகுதியிலே ஒரு சில பேர்த்துக்கு அந்த வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் கூட ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகிறனால வாகனக்காரகன் வாகனஸ்தானத்துக்கே போகிறனால ஒரு 2 வீலர் வாங்குறது, ஒரு 4 வீலர் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமையும். ஒரு சில பேர்த்துக்கு ஆரம்ப பகுதியிலே அமைஞ்சிடும். ஒரு சில பேர்த்துக்கு 26ஆம் தேதிக்கு அப்புறம் அமையக்கூடிய அந்த வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும். பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு சரிங்களா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதனோட சுக்கிரன் சேர்ந்துட்டாலே பாருங்கள், இருட்டுக்குள்ளேருந்து வெளியே வரதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கெட்டது உடம்புலேருந்து அந்த கெட்ட வைப்ரேஷன்லாம் போய் நம்ம வாழ்க்கையும் நல்லது நடக்குது, நம்ம வாழ்க்கையும் நல்லது நடக்குது, ஒரு ஒளி தெரியுது, ஒரு இருட்டுக்குள்ளேருந்து அவனுக்கு ஒரு வெளிச்சம் தெரியுதுங்கிற மாதிரி இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறது உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா. அது போன மாதத்தை விட இந்த மாதம் நல்ல விஷயம் நடக்கிறது உங்களால் கண்கூட பார்க்க முடியும். அதனால் மகர ராசிக்காரன் கவலைப்படாதீங்க, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகுங்க. அதே மாதிரி திருமணம் நடக்காமல் இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வரக்கூடிய அந்த அமைப்பு இருக்குது. நான் முன்னாடி வேலை விஷயங்களில் பிரச்சனைகள்னு சொல்லிட்டேன். அதனால் வேலையிலலாம் கவலையே படாதீங்க. புதுசாக வேலை கிடைச்சிரும் ஒரு சில பேர்த்துக்கு. ஒரு சில பேர் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். பயப்படவே பயப்படாதீங்க. ஒரு சிறப்பான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் சரிங்களா. மகர ராசிக்காரங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ 7.5 சனி என்னென்னமோ பார்த்துட்டீங்க. இந்த மாதம் உங்களுக்கு சுக்கிரனோட உச்ச சுக்கிரனோட சேர்ற சனி இருக்கிறனால உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம். பயன்படுத்திக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். கோச்சார பலன் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு என்ன விதமான கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்கு, என்ன ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, சுபகிரகங்களோட தாக்கத்தில் இருக்கீங்களா, பாவகிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்களா, உங்கள் வயசு என்ன, என்ன நட்சத்திர பாதம், இதெல்லாம் பார்த்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா சுய ஜாதகம் ரொம்ப முக்கியம். அதுபடி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையே போகும், அதுபடி தான் அவங்களோட லைஃபே போயிட்டுருக்கும் சரிங்களா. ஏன்னா கர்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாய கர்மம், 3 கர்மாவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மனிதனும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய தசாபுத்தி பதில் சொல்லும். நல்ல கிரக தசாபுத்தி நடந்தால் நல்லது நடக்கும், கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி நடந்தால் அவங்க கெட்ட கர்மால் இருக்காங்கன்னு அர்த்தம். கெட்ட விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.